வீடியோல சீரக சம்பா அரிசியில சிக்கன் பிரியாணி குழையாம குக்கர்லயே எப்படி செய்யறது, எத்தனை விசில் வந்து கரெக்டா வந்து விடணும், குக்கர்ல நம்ம செய்யறப்போ எப்படி வந்து தம் போடணும், அதுக்கப்புறம் சீரக சம்பா அரிசிக்கு எந்த அளவுல தண்ணீர் வந்து ஊத்தணும், வீட்லயே அரைச்சு போடக்கூடிய சீக்ரெட் பிரியாணி மசாலா ரெசிபி எல்லாமே இந்த வீடியோல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சிக்கிட்டேன். அதுக்கு 10 சின்ன வெங்காயம், 2 பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 10ல இருந்து 12 பல் அளவுக்கு பூண்டு, இது எல்லாத்தையும் தண்ணி கொஞ்சமா ஊத்தி நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கணும். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு குக்கர் அடுப்புல வச்சுக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதுல 4 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுல பிரியாணி இலை 2 பிரியாணி இலை, பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, அன்னாச்சி பூ 1, கல்பாசி இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்குல கட் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் இதுல வந்து சேர்த்து அந்த வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரவுன் கலர் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கறதே வந்துட்டு இந்த வெங்காயம்னே சொல்லலாம். இது வந்து நல்லா பிரவுன் கலர் வந்து ஆச்சு அப்படின்னா பிரியாணிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் வந்து கொடுக்கும். 2 பழுத்த தக்காளியை நீளமா கட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதை வந்து சேர்த்துட்டு தக்காளி வந்து சீக்கிரமா வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் கொஞ்சமா உப்பு வந்து சேர்த்து வதக்கணும். அப்படின்னா சீக்கிரமா தக்காளி வந்து மசிஞ்சிரும். இப்போ தக்காளி மசிகிறப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறோம்ல, ஸோ அதையும் வந்துட்டு நான் இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு 2ல இருந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து புதினா, கொத்தமல்லி, ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு இப்போ இதுல வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 3 பச்சை மிளகாயை வந்துட்டு கீரி இதுல வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். இப்படி சேர்க்கிறப்போ இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ 1/2 kg சிக்கனை நல்லா வந்து தண்ணியில கழுவி வந்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த சிக்கன் பீசஸை வந்து ஆட் பண்றோம். எப்பவுமே இந்த மாதிரி பிரியாணி செய்யறப்போ பீசஸ் வந்து ரொம்ப சின்ன சின்னதா வந்து போட்டுறாதீங்க. கொஞ்சம் பெரிய பீசஸா இருந்தது அப்படின்னா தான் குக்கர்ல எல்லாம் நம்ம வேக வச்சு எடுக்கிறப்போ நம்ம கடைசியா பிரியாணில பீசஸ் வந்துட்டு தெரியும். சின்னதா போட்டீங்கன்னா பிரியாணிக்குள்ளேயே பீசஸ் இருக்கிற மாதிரியே தெரியாது. அந்த மசாலாக்குள்ள அந்த சிக்கனை வந்துட்டு நல்லா வந்து பிரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மசாலாஸ் எல்லாம் வந்து ஒன்னொன்னா ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், நான் வந்து சக்தி பிரியாணி மசாலா இருக்குல்ல அது வந்து 2 ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தேன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்து நல்லா வந்துட்டு சிக்கனோட சேர்த்து கிளறி விடுங்க. நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லாவே வந்து கிளறி விடுங்க. அப்பதான் வந்து சிக்கனோட அந்த மசாலாக்கள் எல்லாமே ஒன்னா வந்து சேரும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே அரைச்ச மசாலா ஆட் பண்ணியிருந்தேன். அதோட கிளிப்பிங் வந்து இதுல ஆட் ஆக மறந்துட்டேன். ஸோ அதுக்கு வந்து தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை ஒரு சின்ன பீஸ் பட்டை 2, கிராம்பு ஒரு 3 கிராம்பு, ஏலக்காய் ஒரு 2, கல்பாசி 1/2 ஸ்பூன், அன்னாச்சி பூ வந்துட்டு 1. இது எல்லாத்தையுமே நல்லா வந்து பவுடரா அரைச்சிட்டு இந்த மசாலாவையும் நான் வந்து பிரியாணியில வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இந்த மசாலா சேர்க்கிறப்போ ஒரு சூப்பரான நமக்கு ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம உப்பெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மசாலாலாம் போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா புதினாவையும் நம்ம இதுல வந்து சேர்த்து வதக்கணும். அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால புதினா நான் வந்து கொஞ்சமா எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதையும் இதுல சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிக்கன்ல இருந்தே கொஞ்சம் வந்து தண்ணி வந்து விட ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்லயே உர ஊத்தி வச்சிருந்த கெட்டியான தயிர் வந்து சேர்த்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா எலுமிச்சம்பழம் வந்து நம்ம இதுல புழிஞ்சு விடணும். பெரிய பழமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டாலே போதும். சின்ன பழமா இருக்கு அப்படின்னா 1 ஃபுல் லெமனுமே நமக்கு வந்து தேவைப்படும். இந்த எலுமிச்சம்பழம் புளியறப்போ நம்ம வந்து அந்த தோல் இருக்குல்ல அதை வந்து நல்லா கசக்கி வந்து புளியணும். அப்பதான் அந்த எலுமிச்சோட ஃபுல் டேஸ்ட்டுமே வந்து நமக்கு பிரியாணியில வந்து இறங்கும். நல்லா வந்து அந்த தோலை கசக்கி விட்டு புழிஞ்சு பிரியாணியில விடுங்க அந்த சாறை. இப்போ நான் வந்து சீரக சம்பா அரிசியை உப்பு தண்ணியில வந்து ஊற வச்சிருந்தேன். ஸோ அதனால அந்த தண்ணியை வடிச்சு இப்போ நான் கீழே ஊத்திடுவேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சாலே வந்து போதும். ரொம்ப நேரம் இந்த அரிசியை ஊற வைக்க தேவையில்லை. தண்ணி வந்து எவ்வளவு சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசிக்கு 1 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி, அது 1க்கு 1.5 அந்த அளவுல தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். அது வந்து கரெக்டா இருக்கும். நீங்க தண்ணி அதிகமா சேர்த்தீங்கன்னா பிரியாணி வந்துட்டு குழஞ்சிரும். ஸோ 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளவு கரெக்டா இருக்கும்.
இப்போ சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து வெந்திருக்க கூடாது. அரை வேக்காடுல இருந்து 3/4 வேக்காடு அளவுக்கு சிக்கன் வந்து நல்லாவே வந்து வெந்திருக்கணும். இந்த தண்ணியெல்லாம் நம்ம ஊத்திட்டு சிக்கனோட சேர்ந்து நல்லா ஒரு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம்ல பிரியாணி அரிசி, அதையுமே நம்ம இதுல வந்து சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. சேர்த்ததுமே நம்ம வந்து அடுப்பை வந்து என்ன பண்ணணும்னா லோல இருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவுல வைக்கணும். ரொம்ப லோவாகவும் வைக்க கூடாது, மீடியமாவும் இருக்கக்கூடாது. இது ரெண்டுக்கும் நடுவுல தான் நம்ம வந்துட்டு அடுப்பை வந்து வைக்கணும். இது ரொம்பவே ஒரு முக்கியமான டிப்பு. இப்படி நம்ம வைக்கிறப்போ பிரியாணி வந்து அடி பிடிக்காம வந்து வரும். ஸோ அதனால இதை வந்து முக்கியமா ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ஒரு தட்டு போட்டு மூடி வந்து வச்சுக்கோங்க. இடையில 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து பாருங்க. இப்ப நம்ம வந்து தம் போடணும். எப்படி வந்து தம் போடணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊத்தி இருக்கிற தண்ணி வந்து ஃபுல்லா இல்லாம அந்த அரிசி வந்து தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு. அதாவது தண்ணியோட அளவு வந்து குறைஞ்சு போட்டிருக்கிற அரிசி வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம வந்து தம் போடணும். எப்படி தம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு குக்கரை வந்து மூடி வச்சுட்டு விசில் வந்து போட்டுறணும். இப்போ அடுப்பு என்ன ஃப்ளேம்ல இருக்கணும்னு பாத்தீங்கன்னா லோ ஃப்ளேம்ல தான் வந்து இருக்கணும். எவ்வளவு நேரம் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ். ரொம்ப வந்து தீய குறைச்சு லோ ஃப்ளேம்ல வச்சு 10 மினிட்ஸ் வந்து விடுங்க. விசில் வந்தாலும் சரி விசில் வரலனாலும் சரி டைமை வந்து பாத்துக்கோங்க. கரெக்டா வந்து 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு விசில் அடங்குறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி நமக்கு வந்து ரெடி ஆயிடுக்கும். இதை வந்து சென்டர்ல இருந்து நீங்க வந்து கிளறி விடாம சைட்ல இருந்து கிளறி வந்து விடுங்க. தண்ணியோட அளவும் இந்த அடுப்புல வந்து நம்ம லோ டு மீடியம் இந்த மாதிரி வைக்கிறோம், இதெல்லாம் வந்து கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னாவே சீரக சம்பா பிரியாணி குக்கர்ல வந்துட்டு நல்லா குலையாம அடிப்பிடிக்காம சூப்பரா வந்து வரும். நீங்களும் உங்க வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு வந்து சொல்லுங்க. நான் வந்து சிக்கன் பிரியாணி வந்து பண்ணிட்டு அதுக்கு வந்து சிக்கன் 65 வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் ஆனியன் ரைத்தா தான் பிரியாணிக்கு எப்பவுமே சூப்பரா இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து ஒயிட் ரைஸ், ரசம் இதெல்லாமே வந்து வச்சிருந்தேன். ஸோ பிரியாணிக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சமா சிக்கன் குழம்பு மாதிரியும் வந்து வச்சுட்டு எங்களோட சண்டே சூப்பரா போச்சு. நீங்களும் உங்க வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.